மீசை அண்ணாச்சி யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் இந்து மதத்தில் உள்ள பல்வேறு நன்மைகளை பார்க்கவிருக்கின்றோம். இந்து மதத்தை 6 பிரிவுகளாக பிரித்து சைவம், வைணவம், சௌரம், கௌமாரம், சாக்தியம் என்று கணாபத்தியம் என்று 6 வகையாக பிரித்திருக்கார்கள். இதிலே விநாயகரை வணங்குகின்றவர்கள் கணாபத்தியம். நாம் முதற் கடவுளை எப்பொழுதுமே முதலாவது வணங்கிதான் பிறகு எல்லா கடவுளையும் வணங்குவோம். அப்பேற்பட்ட ஐங்கரன் விநாயகனை வணங்கினால் ஏற்படுகின்ற நன்மையை பற்றி ஒரு பதிகம் நம்மிடம் உண்டு. அதை படித்தால் எல்லா நலன்களும் உண்டாகும். அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், தீரா துயரம் போம், நல்ல குணமதிக மாமயிலை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதக்கால். ஆமாம், அல்லல், துன்பம், கருவிலே மனிதனாக உதித்து பிறந்து வினை, இப்படி அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், தீரா துயரம் போம், நல்ல குணமதிக மாமயிலை கோபுரத்தில் வீற்றிருக்கும், மயிலை கற்பகாம்பாள் கோவில் கோபுரத்தில் வீற்றிருக்கின்ற செல்வ கணபதியை கை தொழுதால் மேலே குறிப்பிட்ட அத்தனை துன்பங்களும் நம்மை விட்டு விலகும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய அல்லலையும் துன்பத்தையும் முன்வினை தீமைகளையும் போக்குகின்ற பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. ஆகவே நேயர்களே, இந்த அருமையான பதிகத்தை தினமும் படித்து உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டுமாய் நம்முடைய மீசை அண்ணாச்சி யூடியூப் சேனல் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன்.